பட்ஸ் ஆக்ட் ஆகப்பட்டது கிளியரா வந்து கொண்டு வந்தது காரணம் கவர்மெண்ட் வந்து அன்ரெகுலேட்டட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்றதே கிரைம் தான். டிஃபால்ட் ஆனாதான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கிடையாது. இப்போ டெபாசிட் அக்செப்டிங் அன்ரெகுலேட்டடா இருந்து இல்லீகலா இருந்தாலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், அதிக வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாலே அரெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி. இப்போ நீங்க பட்ஸ் ஆக்டுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எந்த ஆக்டுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் இருந்தது. இது ஸ்டேட் கொண்டு வந்த சட்டம். எனி டெபாசிட் டேக்கர் who accepts deposit in contravention of section 3 and fraudulently defaults in repayment of such deposit. ஃபர்ஸ்ட் டெபாசிட் வாங்குறதுக்கே பனிஷ்மெண்ட், டெபாசிட் வாங்கி டிஃபால்ட் பண்ணா அதுக்கும் பனிஷ்மெண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபிலிம்க்கு வந்து சென்சேஷன் உருவாக்குறதுக்காக அந்த சட்டத்தோடைய தீவிரத்தை வந்து சொல்றதுக்காக வேணா அது வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சட்டத்தில் அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. அதெல்லாம் எப்படிங்க, நான் வந்து காசு கொடுக்குறாங்க, நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆட் நடிச்சுட்டு போகிறேன், எப்படிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. டிஃபால்ட் ஆச்சா இல்லையாங்கிறது செக்ஷன் 3 சொல்லலை. பட்ஸ் ஆக்டில் டெபாசிட் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் போச்சா அப்படின்னு சொல்லலை. செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, there is a complete and blanket ban இருக்குது, நீங்கள் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வேட்டையன் ஃபிலிம் வந்ததுனால பட்ஸ் ஆக்ட் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சமயம் ஃபேமஸ் ஆகலைன்னா இதில் இருக்க தெரியவே தெரியாதுல்ல. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுருக்கு. இந்த சமயத்தில் அந்த படத்தில் முக்கியமான ஒரு ஆக்டை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க சார். என்னன்னா பட்ஸ் ஆக்ட். இந்த பட்ஸ் ஆக்ட்னா என்ன, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? டெஃபினட்டாக நவநீத். வேட்டையன் படத்தில் முக்கியமான ஒரு சட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த சட்டமாகப்பட்டது பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019. நவநீத், இந்த சட்டமாகப்பட்டது பட்ஸ் ஆக்ட் 2019 ஆகப்பட்டது. பார்த்தீங்கன்னாக்க 31 ஜூலை 2019 கொண்டு வராங்க. அதில் முக்கியமாக அதில் சொல்லியிருக்க ப்ரியாம்பிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஒரு சட்டமும், ஏன்னா இந்த நம்மளுடைய இந்த இன்ட்ராக்ஷன் ஆகப்பட்டது பல சட்ட மாணவர்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ஆக்டோட ப்ரியாம்பிள்னு சொல்லுவோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ப்ரியாம்பிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, an act to provide for a comprehensive mechanism to ban the unregulated deposit schemes other than deposits taken in the ordinary course of business and to protect the interest of depositors and for matters connected therewith or incidental thereto, be it enacted by Parliament in 17th year of Republic of India as follows. அப்படி சொல்லிட்டு இதில் வந்து லோக்சபாவோட ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க நவநீத். இந்த ஹிஸ்ட்ரி ஆகப்பட்டது லோக்சபாவோட ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதை பேஸ் பண்ணி தான் 2019 பட்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. நவநீத், இந்த பட்ஸ் ஆக்ட் ஆகப்பட்டது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கோம், ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பொன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த பொன்சி ஸ்கீம் ஆகப்பட்டது எப்படி ஒர்க் ஆகும்னா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 அப்படி இருக்கும். ஒரு ஏஜென்சி மாடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, MLMன்னு சொல்லுவாங்க, பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாடலில் தான் ஏஜென்சியை குரூப் பண்ணி முதல்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி, அந்த ட்ரஸ்ட் நெட்வொர்க்கில் 2வது லெவல் கிரியேட் பண்ணி, அந்த ட்ரஸ்ட் வழியாக ஒரு அசட்டை காட்டி, அசட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும், நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் வந்து 10,000 கொடுக்குறோம், 20,000 கொடுக்குறோம், 30,000 கொடுக்குறோம்னு இப்படி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமை தான் இந்த பட்ஸ் ஆக்ட் ஆகப்பட்டது டார்கெட் பண்ணுது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பட்ஸ் ஆக்டுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எந்த ஆக்டுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் இருந்தது. இது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சட்டம், ஸ்டேட்டு கொண்டு வந்த சட்டம். இந்த டான்பிட் ஆக்ட் ஆகப்பட்டது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு டெபாசிட் ஸ்கீம் ரன் பண்ணி டிஃபால்ட் ஆனாதான், கொடுக்க முடியாமல் போனாதான் டான்பிட் ஆக்ட் அட்ராக்ட் ஆகும். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா,
டெபாசிட் வாங்கியிருப்பாங்க, ஒரு நிறுவனமோ ஒரு இண்டிவிஜுவல் நபரோ அந்த டெபாசிட் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சிட் ஃபண்டு, அன்ஆர்கனைஸ் சிட் ஃபண்டு, ஏன் தீபாவளி ஃபண்டெல்லாம் கூட அதில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து டிஃபால்ட் ஆகும்போது கம்ப்ளைண்ட் வந்து கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில த்ரெஷோல்ட் லிமிட் தாண்டும் போது அதுக்காக EOW எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா CCB இருப்பாங்க, எக்கனாமிக் ஆஃபென்ஸ் வருவாங்க. பட் அவங்களுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் ஆகப்பட்டது எத்தனை லட்சம் தாண்டினா EOW வர முடியுங்கிற கோட்பாடுகள் இருக்குது. அப்போ எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங் வந்து ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு டிவிஷன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் டிவிஷன். அவங்க பார்த்தீங்கன்னா EOW வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன ஜென்ரலாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா FIR போடும்போது செக்ஷன் 5 ஆஃப் த டான்பிட் ஆக்ட் வந்து டெபாசிட் டிஃபால்ட்டுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. டான்பிட் ஆக்ட் ஆகப்பட்டது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். அதாவது ஒரு சமயம் நீங்கள் வாங்கின டெபாசிட் இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அஃபென்ஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், ஹைகோர்ட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இருந்தது டான்பிட் ஆக்டில். பட் இந்த பட்ஸ் ஆக்ட் எதுக்கு தேவைப்பட்டதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட்ஸ் ஆக்ட் ஆகப்பட்டது கிளியராக வந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் கவர்மெண்ட் வந்து அன்ரெகுலேட்டட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணுறதே கிரைம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்ரெகுலேட்டட் ஒரு டெபாசிட் வாங்கி அதை டிஃபால்ட் ஆனால் கிரைம் இருந்தது, அதுவும் கிரைம் தான். அன்ரெகுலேட்டட் மாடலில் டெபாசிட் அக்செப்ட் பண்ணாலே அது கிரைம் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் தேவைப்பட்டது. ஏன்னா வருமுன் காப்போம் இம்பார்ட்டன்ட்டு, வந்த பின் காப்போம்ன்றது வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது யாராவது ஒருத்தர் வந்து டெபாசிட் ஸ்கீமை நடத்த முழுதே டிஃபால்ட் ஆகலை, போயிட்டு இருக்கு அந்த ஸ்கீமு, ஆனால் அந்த ஸ்கீமில் வந்து டிஃபால்ட் ஆனால் தான் கம்ப்ளைண்ட் வரும். அப்போது அந்த ஸ்கீம் டிஃபால்ட் ஆச்சுன்னா அப்போ ஸ்கேம் ஆகிடும். அது ஸ்கேம் முன்னாடியே அது ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் பட்ஸ் ஆக்ட் 2019. ஸோ அப்போது 2 சட்டங்கள் இருக்குது. ஒன்று டெபாசிட் டிஃபால்ட் ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட். ரெண்டாவது வந்து அந்த அன்ரெகுலேட்டட் டெபாசிட்ஸாக இருந்ததுன்னா பட்ஸ் ஆக்ட். இந்த பட்ஸ் ஆக்ட் ஆகப்படுது 2019 கொண்டு வராங்க, ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் நான் சொன்ன மாதிரி. பட் இது வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து FIRs போடும் பொழுது, இந்த மாதிரி ஸ்கேமில் FIRs போடும் பொழுது டான்பிட் ஆக்டும் பட்ஸ் ஆக்டும் சேர்த்து தான் FIR போடுறாங்க நவநீத். அதை தான் இந்த ஃபிலிமில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க சார். அதே மாதிரி இந்த படத்தில் அமிதாப் பச்சனுடைய சத்யதேவ் கேரக்டர் ரஜினிகாந்தோடைய அதியன் கேரக்டர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார் சார். அது என்னன்னா, ஒருத்தர் கேஸ் போட்டால் 3 ஆண்டு சிறை, அதே மாதிரி 100 பேர் கேஸ் போட்டால் 300 ஆண்டு சிறைன்னு சொல்லுவார் சார். இது உண்மையா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த சட்டமும் அந்த மாதிரி இல்லை. அது வந்து ஒரு ஃபிலிம்க்கு வந்து சென்சேஷன் உருவாகிறதுக்காக அந்த சட்டத்தோடைய தீவிரத்தை வந்து சொல்கிறதுக்காக வேணால் அது வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சட்டத்தில் அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. ஒரு 10 வருஷம் அந்த சட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அந்த 10 வருஷம் தான் அந்த சட்டத்தில் இருக்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்டுமே எப்படி வந்து கேஸ் போடுறாங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா, FIR இருந்ததுன்னா எல்லா FIR-ம் கம்பைன் பண்ணி அது ஒரு FIR-ஆக தான் போடுறாங்க. அதில் அப்புறம் அக்யூஸ்ட் அரே பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு, சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் ட்ரையல். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டனை ஆகப்பட்டது அதிகபட்சம் 10 வருஷம் இருக்குன்னாக்க அப்போ அந்த 10 வருஷம் தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நீங்கள் பட்ஸ் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலங்கள் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 செக்ஷன் 3 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, there is a complete and blanket ban on accepting unregulated deposits under section 3. அதாவது எந்த விதத்துலையும் அன்ரெகுலேட்டட் டெபாசிட்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் செக்ஷன் 3 சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சிருந்தா டிஃபால்ட் ஆச்சா இல்லையாங்கிறது செக்ஷன் 3 சொல்லலை. பட்ஸ் ஆக்டில் டெபாசிட் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் போச்சா அப்படின்னு சொல்லலை. செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, there is a complete and blanket பேனே இருக்குது, நீங்கள் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 ஆஃப் தி பட்ஸ் ஆக்ட், பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 படி பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் செக்ஷன் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்செக்ஷன் 1, செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1, எனி டெபாசிட் டேக்கர் who solicits deposits in contravention of section 3 shall be punishable with imprisonment for a term which shall not be less than 1 year but which may extend to 5 years and with fine which shall not be less than 2 lakh rupees but which may extend to 10 lakh rupees. Point number 1. Point number 2. Any deposit taker who accepts deposits in contravention of section 3 shall be punishable with imprisonment for a term which shall not be less than 2 years but which may extend to 7 years
with fine which shall not be less than 3 lakh rupees but which may extend to 10 lakh rupees. Section 21 subsection 3, any deposit taker who accepts deposit in contravention of section 3 and fraudulently defaults in repayment of such deposit. First deposit வாங்குறதுக்கே punishment, deposit வாங்கி default பண்ணா அதுக்கு punishment குறிப்பிட்டிருக்காங்க. Repayment of such deposit and in rendering any specified service shall be punishable with imprisonment for a term which shall not be less than 3 years but which may extend to 10 years. And with fine which shall not be less than 5 lakh rupees but which may extend to twice the amount of aggregate funds collected from the subscribers, members or participants in the unregulated deposit scheme. For the purpose of this act, the expression fraudulently shall have the same meaning as assigned to in section 25 of the Indian Penal Code, இப்போ வந்து பாரதிய நியாய ஆக்ட் 2023, where the terms of the deposit scheme are entirely impracticable or unviable, the term shall be relevant facts showing an intention to defraud. இதுல செக்ஷன் 21ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ஆகப்பட்டது அதிகபட்சமா நீங்க பார்த்தது என்ன 10 இயர்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா டெபாசிட் வாங்கி டிஃபால்ட் ஆனாதான் அந்த 10 இயர்ஸ் கூட. அதே பாத்தீங்கன்னா டெபாசிட் டேக்கர் வந்து கான்ட்ரவென்ஷன் செக்ஷன் 3 படி வாங்கியிருந்தால் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 to 7 இயர்ஸ், அப்புறம் 2 to 5 இயர்ஸ் அப்படிங்கிற 2 கண்டிஷன் இருக்கு. அதுல பார்க்கும்போது மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஆகப்பட்டது 10 இயர்ஸ் இந்த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும். நவநீத், இந்த முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த மாதிரி டெபாசிட்கள் வந்து இதுல வந்து அன்ரெகுலேட்டட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது நிறைய பிஸ்னஸ் பண்றவங்க வந்து டெபாசிட்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. டெபாசிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல கலெக்ட் பண்றாங்க. அப்போ அந்த டெபாசிட்டை கலெக்ட் பண்ணும் பொழுது பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட்ல வருமா வராதா அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்கணும்னா, அந்த என்ன சர்வீஸ்க்காகவோ இல்லை ப்ராடக்ட்டுக்காகவோ அந்த அட்வான்ஸ் ஆகப்பட்டது டெபாசிட்டா வராது. ஒரு ஸ்கீம் ரன் பண்ணி அந்த ஸ்கீம்லேருந்து இவ்வளோ காசு உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும், நீங்கள் வந்து உங்களுக்கு லாபம் வந்து ஒரு 20% கச்சிதமாக கொடுக்க முடியும்னு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ரன் பண்ணி காசை கலெக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு முன்னாடியே தடுக்கிற சட்டம் தான் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ். அதனால தான் டெபாசிட் டேக்கிங்லேயே வந்து பிடிக்கிற சட்டம் தான் பட்ஜ். டெபாசிட் வாங்கிட்டு கொடுக்க முடியாம போனாலும் பட்ஜ் ஆக்ட் அட்ராக்ட் ஆகும், அலாங் வித் செக்ஷன் 5 ஆஃப் தி தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட். அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாலேயே முதல் ஸ்டேட்டு தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி பொஞ்சி ஸ்கேம்ஸ் வந்து நடக்கும் பொழுது, ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்கேம்ஸ் நடக்கும் பொழுது அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டத்தை வந்து தமிழ்நாடு வந்து கொண்டு வந்தாங்க டான்பிட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். டான்பிட் ஆக்ட் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டு நிறுவினாங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள ப்ரிமைசஸில் ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மெட்ராஸ் மதுரை பெஞ்சில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டான்பிட் கோர்ட்டு ஒன்று ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. ஸோ ஒரு சமயம் ஃபினான்ஷியல் ஸ்கேம் நடந்தால், பொஞ்சி ஸ்கீம் நடத்தியிருந்தால், பொஞ்சி ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தாலோ இல்லை பொஞ்சி ஸ்கீமில் வந்து டெபாசிட் வந்து டிஃபால்ட் பண்ணியிருந்தாலோ டெஃபினட்டாக வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ஆகப்பட்டது எக்கனாமிக் offences விங். அதனால் இப்போது நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்போ டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபினான்ஸ் கம்பெனிஸ், சிட் ஃபண்டு இதெல்லாம் நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. எப்பயுமே மக்கள் என்ன பார்க்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சிட் ஃபண்டுனா ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, ரெண்டாவது வந்து ஆர்பிஐ லைசன்ஸ் இருக்கா, அது வந்து ஃபினான்ஸ் என்பிஎஃப்சியாக இருந்தால் டெபாசிட் அக்செப்டிங் என்பிஎஃப்சிக்கு ஆர்பிஐ லைசன்ஸ் இருக்கா, ஆர்பிஐ லைசன்ஸ் இருந்தால் தான் டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும். அதுவும் டெபாசிட் அக்செப்டிங் என்பிஎஃப்சி லைசன்ஸ் இருந்தால் தான் ஆர்பிஐ படி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆர்பிஐக்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆர்பிஐ வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் எடுக்கிறதுக்கான பவர் இருக்கு. ஒரு நிதி நிறுவனம் நடத்துறாங்க, அந்த நிதி நிறுவனம் ஆகப்பட்டது ஆர்பிஐயோட லைசன்ஸ் இல்லாமல் நடக்குது, ஆனால் அவங்க டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸ் அஷ்யூர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த அஃபென்ஸை காக்னிசன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். அந்த அஃபென்ஸ் எடுக்கக்கூடிய காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடிய செக்ஷன் ஆகப்பட்டது செக்ஷன் 58E ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி காக்னிசன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான பவர்ஸ் இருக்கு. அந்த காக்னிசன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் எடுத்து அவங்க ஃபர்தராக கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிதி நிறுவனம் ஃபால்ஸ் ப்ராமிஸில் அதிக வட்டி தரேன், அதிக லாபம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை ரன் பண்ணாலோ, இல்லை ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறேன், நீங்கள் இவ்வளோ காசை போடுங்க, இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் என்னால் கொடுக்க முடியும்னு அஷூர் பண்ணாலோ, இல்லை ஃபால்ஸ் ப்ராமிசஸை கொடுத்து பணத்தை அட்ராக்ட் பண்ணாலோ, பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 அட்ராக்ட் ஆகும். இது வந்து கம்பெனிக்கும் அட்ராக்ட் ஆகும், கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் அட்ராக்ட் ஆகும், இல்லை நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சாலும் அட்ராக்ட் ஆகும், ஒரு தனிநபராக நீங்கள் இந்த மாதிரியான டெபாசிட்டை ஈர்த்தாலும் அட்ராக்ட் ஆகும். ஸோ பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணாலும் சரி, அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணாலும் சரி. ஏன்னா நீங்கள் டக்குன்னு எல்லாரும் யோசிப்பாங்க, சார் ரெஜிஸ்டர் பண்ணாதானே சார் அந்த ஆர்கனைசேஷன் தெரியும், ரெஜிஸ்டர் பண்ணாமல் டெபாசிட் வாங்கினா நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், லாபம் கொடுக்குறேன், வருமானம் கொடுக்குறேன், வட்டி விகிதம் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குற ஃபினான்ஸ் கம்பெனி இன்டைரக்டாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் நடத்த எப்படி வந்து இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும்னு கேட்குறவங்களுக்கு பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆகப்பட்டது. எந்த ஃபார்ம்லையும் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸை வாங்கினா, அதுவும் ஃபால்ஸ் ப்ராமிஸ் வச்சு வாங்கினா டெஃபினட்டாக இந்த சட்டமாகப்பட்டது அப்ளிகபிள் ஆகும். அதனால ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நம்பி மக்கள் மோசம் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் நவநீத். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு கேஸ் மட்டும் வந்தால் பத்தாது, நிறைய கேஸ் வந்தால் தான் எங்களால் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது எதனால சார்? டெஃபினட்டாக நவநீத், நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங் டிபார்ட்மெண்ட்டு அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயும் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. இந்த ஃபினான்ஸ் கம்பெனி பண்ணக்கூடிய நிறைய முறைகேடுகளுக்கு எக்கனாமிக் ஆஃபென்ஸ் விங் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ அவங்களுக்குன்னு வந்து ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டினா மல்டிபிள் கம்ப்ளைண்ட் வந்தால் தான் அவங்களால அந்த த்ரெஷோல்ட் லிமிட் தாண்ட முடியும். ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களால வந்து இஓடபிள்யூ வந்து செயல்பட முடியாது. ஸோ மல்டிபிள் கம்ப்ளைண்ட், மல்டிபிள் டிஃபால்ட் பண்ணாதான் அது டெபாசிட் டிஃபால்ட்டாக வரும். பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ஆனாதான் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கிடையாது. இப்போ டெபாசிட் அக்செப்டிங் அன்ரெகுலேட்டடாக இருந்து இல்லீகலாக இருந்தாலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், அதிக வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாலே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் தனிநபர் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் அரெஸ்ட் பண்ண முடியாது. பட் மல்டிபிள் பீப்புள் வந்து கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுற பவர் எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங்குக்கு இருக்குது. நவநீத், அந்த படத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த நாட் அகாடமிக்கும் பைஜூஸ் அகாடமிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஆக்சுவலாக அதில் வந்து ஃபிலிமுக்காக சொல்லியிருக்காங்க. நாட் அகாடமி அண்ட் அந்த பைஜூஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைஜூஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அந்த மாதிரி மாடல் தான் இயங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிஸும் வந்து டைப் பண்ணி ஒரு லோன் ஸ்கீம் மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் பைஜூஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்சென்டிவ் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கு. அது லிட்டரலாக ஒரு பொஞ்சி ஸ்கீம் மாதிரி தான் செயல்பட்டுருக்காங்க. பட் அவர் பைஜூ மேலே இருக்க கேஸ் வந்து இப்போ வந்து இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோடுக்கு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் போயிட்டுருக்கு. அதில் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், அதாவது கம்பெனி தீர்ப்பாயத்தில் பைஜூஸ் மேலே ரிகவரிக்காக கேஸ் ஃபைல் பண்ணதுனால ஐபிசி கோடு கீழே வந்து ஒரு கம்பெனி வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீடிங்குமே என்சிஎல்டி கீழே தான் போகும். அதனால் மற்ற ப்ராசிக்யூஷன்ஸ் வந்து போக முடியாது. ஏன்னா லைபிலிட்டி வந்து செட்டில் பண்ணணும் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ பைஜூட கேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கின கடன், அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிட்டர்ன்ஸ் வரல, அது மட்டும் இல்லாமல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2020-21 வந்து அந்த மாதிரி கம்பெனியே கிடையாதுன்னு சொல்கிற டைம்லேயே அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சஸ்டைனபிள் மாடல் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்மார்ட் டேப் மாதிரி கொடுக்கறது, ஒரு ஏஜென்சி மாடலில் மார்க்கெட்டிங் பீப்புள் அப்பாயிண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரீங்களோ அந்த மாதிரி செயல்படுத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொஞ்சி ஸ்கீம் மாதிரியும் ஒரு எம்எல்எம் மாதிரியும் செயல்பட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பைஜூஸ் வந்து அந்த டியூஷன்ஸ் மாதிரி செட்டப் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க, அது வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவங்க இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுக்கு 2016 கீழே அவங்க வந்து அவங்க கேஸ் அட்மிட் ஆகி இப்போ அந்த கேஸ் போயிட்டுருக்கு. அவங்க இன்ஃபேக்ட் நிறைய நிறுவனங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பணம் வந்து வெண்டாஸ்க்கெல்லாம் பேமெண்ட் பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனை, அசட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அந்த அசட்ஸ்லாம் வந்து இப்போது எல்லாமே இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடில் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. இதில் எதுக்காக இதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த படத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பர்டிகுலர் அகாடமியும் பைஜூஸ் அகாடமி இருக்க கேஸும் வேறு வேறு, அதுக்கு இதுக்கும் எந்த பெரிய சம்மந்தம் கிடையாது. பட் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆகப்பட்டது, 2019 ஆகப்பட்டது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் அன்ரெகுலேட் டெபாசிட்ஸு, டெபாசிட் டிஃபால்ட்டு, இந்த மாதிரி வந்து நிதி நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய
நிறுவனங்களுக்கு தான் இந்த பட்ஜ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். அது ஃபிலிம்காக அந்த மாதிரி வந்து ஒரு சில சட்டங்களை வந்து அப்படி காட்டுறாங்க. பட் சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆகப்பட்டது ரியல் இன்க்ரீடியன்ஸ் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. இதில் சட்டத்தில் வந்து பல முக்கியமான விஷயங்களை இதை தாண்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நவநீத். சார் அதே மாதிரி இந்த படத்தில் நேட்டை கடையை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க சார். இது வந்து நம்ம நிஜத்துலையும் பார்க்க முடியும். நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு ஒரு பிராண்டுக்காக ப்ரொமோட் பண்ணுறது. இதனால் அவங்களுக்கு என்னென்ன சட்ட விளைவுகள் இருக்கும் சார்? கரெக்டாக கேட்டிங்க. ஏன்னா இப்போ வந்து பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 செக்ஷன் 5 ஆகப்பட்டது மிக மிக முக்கியமான செக்ஷன். அதில் பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் செக்ஷன் 5 ஆஃப் wrongful inducement under banning of unregulated deposit schemes act 2019 சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா any person who contravenes the provisions of section 5 shall be punishment with imprisonment for a term which shall not be less than 1 year but which may extend to 5 years with fine which may extend to 10 lakh rupees. இது வந்து ஏன் அது வந்து இந்த குறிப்பிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த செக்ஷனில் யாராவது வந்து இப்போ வந்து இந்த பிராண்ட் ப்ரொமோட் பண்ணுற ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜுவல்லரி கடை ஒரு பிரபலமான நடிகர் வந்து அதில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அப்போது அவங்களுக்கு லயபிலிட்டி இருக்கா? செக்ஷன் 5 ஆஃப் த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 கேட்டிங்கன்னா 100% இருக்குது. காரணம் என்னன்னா wrongful inducement. நவநீத், ஒரு பிராண்டு நீங்கள் வந்து பிராண்ட் அம்பாசிடர் போகிறதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஆக்டரோ ஆக்ட்ரஸோ இல்லாட்டி எது பெரிய ஆளுங்களோ அந்த கம்பெனி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும், அவங்களுடைய மார்க்கெட்டிங் மாடலை பார்க்கணும், அவங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எதுக்காக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இந்த 3 விஷயங்களை கவனிக்காமல் அந்த பிராண்டில் வரக்கூடிய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து அந்த நிறுவனத்தை வந்து கை காட்டுறதோ செக்ஷன் 5 ஆஃப் த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 படி wrongful inducement கீழே வரும். இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். அவங்களுக்கும் லயபிலிட்டி இருக்குது. அதனால் வந்து அவங்க பணம் கொடுத்தாங்க, நான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக நடித்தேன், இல்லை வந்து அவங்க சொன்ன டயலாகை ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த லயபிலிட்டி வந்து விட்டு போகாது. ஸோ wrongful inducementக்கும் செக்ஷன் 5 ஆஃப் த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் wrongful inducement கூட, ஏன்னா அந்த நிறுவனத்தை வந்து நடத்தக்கூடியவங்கள ஒருத்தங்களா இருக்கலாம், ஆனால் அல்டிமேட்டாக மக்கள் வந்து செலிபிரிட்டிஸ் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை பெருசு. நீங்களே பாருங்கள், ஏதாவது ஒரு பிராண்டுனா கூட ஒரு பப்ளிக் ஃபிகர் வச்சு தான் அந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போது பப்ளிக் ஃபிகராக அந்த பிராண்ட் ஏன் முன்னிறுத்துறாங்க? அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? அந்த பர்டிகுலர் ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஆர் பிராண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்களே அவங்களுடைய திறமையை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்திருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தான் சில இந்த மாதிரி அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ், ஃபினான்ஸ் கம்பெனி, நிறைய வட்டி தரேன்னு ஏமாற்றக்கூடிய கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அந்த ட்ரஸ்ட்டு அவங்க ஃபேஸ் வேல்யூக்காக. அப்படி பண்ணால் கூட, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணால் கூட செக்ஷன் 5 ஆஃப் த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 படி அது குற்றமாக வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் எப்படிங்க, நான் வந்து காசு கொடுக்குறாங்க, நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆட் நடிச்சுட்டு போகிறேன், எப்படிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ ஒரு சமயம் வந்து நீங்கள் ஒரு பிராண்டை வாட்ச் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கீங்க, உங்களோட ஃபோட்டோவை தொடர்ந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் மாடலையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிராண்ட் அம்பாசிடரை ஒருத்தர் கூப்பிடுறாங்க ஒரு பிஸ்னஸ்லேருந்து, நீங்கள் வந்து நடிச்சு கொடுங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு நிறுவனத்துக்கோன்னு சொன்னால் இமீடியட்டாக அந்த செலிபிரிட்டி ஆக்டரோ ஆக்ட்ரஸோ அந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் மாடலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி வந்து சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து என்ன பிஸ்னஸில் இருக்காங்க, அவங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி பொஞ்சி ஸ்கீம் நடத்துகிறாங்களா, இல்லை டெபாசிட்ஸ் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 படி கான்ட்ரவென்ஷன் வருமா அப்படின்னு என்கொயர் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அதில் பிராண்ட் அம்பாசிடராக நடிக்கிறதுக்கே ஒத்துக்கணும். அதனால் கண்மூடித்தனமாக இல்லை ஜஸ்ட் நான் போய் நடிக்க போனால் அவங்க ஃபீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ignorance of law is not a bliss. ஸோ அதனால் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 வந்ததுலேருந்து நீங்கள் 2019 அப்புறம் இந்த சட்டம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணிக்கணும். அவங்க பிஸ்னஸ் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அது கரெக்டாக இருந்தால் தான் அதை நீங்கள் பிராண்ட் அம்பாசிடராக வவுச் பண்ணணும். அது ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் சட்டத்தை தெரிஞ்சவங்க, லீகல் தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு
இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க பிஸ்னஸ் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணி இது சட்டத்துக்கு உட்பட்டு வருதா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் குலுக்கல் முறையில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குலுக்கல் வந்து லாட்ரியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயே ரிட்டர்ன்ஸ் அஷ்யூர் பண்ணுறாங்க அந்த லாட்ரினா அது பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் இல்லை இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட் ஆச்சுன்னா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு கம்பெனி நடத்துறாங்கன்னா செக்ஷன் 447 படி அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி வந்து அது ஃப்ராடுன்னு கிளாஸிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் இயங்கக்கூடிய விஷயங்களை ஒரு பிஸ்னஸ்மேன் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்லாம் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி பாதிக்குது, மக்களை பாதிக்குது, ஒரு சமயம் பாதிக்கிற விஷயத்துக்கு போய் பிராண்ட் அம்பாசிடர் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன சட்டங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு பிராண்ட் அம்பாசிடரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து சேஃபாக வந்து செயல்பட முடியும். காரணம் என்னென்னா ஒரு இல்லீகல் விஷயத்துக்கோ இல்லாட்டி இந்த மாதிரி சட்டங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிற விஷயத்துக்கோ பிராண்ட் அம்பாசிடர் ஆனால் செக்ஷன் 5 ஆஃப் த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 அட்ராக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வேட்டையன் ஃபிலிம் வந்ததுனால பட்ஜ் ஆக்ட் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். பட் இது ஒரு சமயம் ஃபேமஸ் ஆகலைன்னா இதில் இருக்க தெரியவே தெரியாதுல்ல. ஸோ லயபிலிட்டிங்கிறது வந்து தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாட்டி பண்ணாலும் சரி இந்த லயபிலிட்டி வந்து அட்ராக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ரவென்ஷன் அஃபென்ஸ் வந்து அட்ராக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி எந்த நிறுவனம் வந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு தான் பிராண்ட் அம்பாசிடர் ஆகணுமே தவிர சட்டத்துக்கு முரண்பாடாக ஒர்க் ஆகக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்துக்கும் பிராண்ட் அம்பாசிடர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நிச்சயமா சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. நன்றி நவநீத்.